என் அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம். அன்பர்களே, இது 41 வகை சேர்ந்த மூலிகை எண்ணெய். இந்த எண்ணெயை வாரத்தில் 3 நாள் தலையில் வச்சாலே போதும். அந்த எண்ணெய் உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த நோயுமே எடுக்கும். கண்டிப்பாக இது உறுதி. ஐயா மேலே ஆணியாக சொல்கிறேன். நீங்கள் இந்த எண்ணெயை நம்பி வாங்கலாம். உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும், ஈரம் கொடுக்காது, முடி வளரும், முடி கொட்டாது, முடி நரைக்காது. சின்ன வயசுக்காரங்க யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 60-70 வயசு ஆனாலும் ஒரு நரமுடி கூட வராது. இது உறுதி. நான் உறுதியாக பேசுகிறேன், சொல்கிறேன். அன்பு சொந்தங்களே, இந்த எண்ணெயே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு பணம் கூட தேவையில்லை. நீங்கள் எண்ணெயை வாங்கின்னு போய் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷப்பட்டால் கொடுங்க. இது 48 வகையான மூலிகை பொருள். மூலிகை நலங்கு மாவு, குளியல் பொடி உடம்புக்கு தேவையானது கொடுக்கும். அன்பு சொந்தங்களே, பாருங்க, இது 48 வகை சேர்ந்தது. குளியல் பவுடர், உடம்பு அரிப்பு, நமிச்சல், எரிச்சல், சொறி, சொரங்கு, வெட்டு காயம் எல்லாமே சரியாயிடும். அன்பு சொந்தங்களே, பாருங்கள், இந்த பவுடரை நீங்கள் விரும்பி வாங்கி வாரத்தில் 3 நாள் தேய்ச்சா கூட போதும். நீங்கள் வேறு பவுடர் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. இதை நீங்கள் யூஸ் பண்ண பிறகு சோப்பே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னும்போது நீங்கள் சோப்பு போட்டு குளிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த பவுடரை கொஞ்சம் மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கின்னு சும்மா 1க்கு 3 அப்படியே 2 சொம்பு தண்ணி மொண்டு ஊற்றின்னு வந்துட்டிங்கன்னா இந்த பவுடரு உங்கள் உடம்பை விட்டு போகாது வெளியே. அப்போ உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கும். வேர்வை ஸ்மெல்லு வராது, நறுமணமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்பு சொந்தங்களே, பாருங்கள், நான் வியாபாரத்துக்காக உங்களை ஏமாற்றி கொடுக்கணுன்னு இல்லை. 48 வகையான மூலிகை குளியல் பொடி. இந்த பொடியை நான் தயாரிக்க எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. நானே சொந்தமாக தழைகளெல்லாம் பறித்து மூலிகை பொருளெல்லாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கி அதை 1 மாதமாக பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நேற்று தான் அரைச்சேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வியாபாரம் பண்ணிட்டேன், காலையில் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் அன்பு சொந்தங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பவுடரை வாங்கி போய் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுத்தா போதும். இது 52 வகை சேர்ந்த மூலிகை சீக்கா. இந்த மூலிகை சீக்காவை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அன்பு சொந்தங்களே, இதே தான், அதுக்கு என்ன சொல்லணும் அதே தான் இது சொல்லணும். இந்த மூலிகை சீக்கா ஆமாம், இது முடி கொட்டாது, முடி கருப்பாக இருக்கும், முடி வளரும், முடி உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இளநரை வராது. சின்ன வயசுக்காரங்க யூஸ் பண்ண உங்களுக்கு பழகிடும். வாரத்தில் 3 நாள் கசக்கினா போதும். மூலிகை சீக்கா பொடி 52 வகை சேர்ந்த மூலிகை சீக்கா பொடி. பாருங்கள், இன்றைக்கி தான் தயாரித்தேன். 3த்துலேயுமே எல்லாமே ஒரு 4-5 பேர் வாங்கிட்டாங்க. ஆனாலும் அன்பு சொந்தங்களுக்கு காட்டுறேன். எனக்கு பணம் இப்போ தேவையில்லை. நம்பிக்கையோட வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசு கொடுங்க. நான் அக்கௌண்ட் நம்பர் தரேன், நீங்கள் அதில் போட்டுடுங்க. சரிங்களா? பாருங்கள், இது நலங்கு மாவு, 48 வகை சேர்ந்த நலங்கு மாவு. இது 52 வகை சேர்ந்த மூலிகை சீக்கா. இது மூலிகை நலங்கு மாவு. இது 41 வகை சேர்ந்த மூலிகை எண்ணெய். இன்னும் நிறைய சேர்க்கலாம், 50, 60 எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், சேர்த்துக்கினே இருக்கலாம். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் தயாரிக்கிறதுனால போதும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் மூலிகைங்கள்லாம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 60 வகையான மூலிகை சேர்க்கலாம். இது உடம்புக்கு ஆரோக்கியமும் நல்ல ஒரு தெம்பு
நல்ல ஒரு இதுவாக குளிர்ச்சி இருக்கும். நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தனி புத்துணர்ச்சி கிடைக்கும், தனி தெம்பு கிடைக்கும், தனி உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் பேசுகிறத விட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க. நீங்களே மற்றவங்க கிட்ட போய் இதை பற்றி சொல்லுவீங்க. வாங்கிக்கின்னு போய் உங்கள் உறவுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னுடைய சொந்த முயற்சி, சொந்த உழைப்பு. 1 மாதம் ஆச்சு பக்குவப்படுத்தி பதப்படுத்தி இந்த எண்ணெயை நான் எடுத்துக்கின்னு வர சேர்க்க 1 மாதம் ஆச்சு. இந்த மூலிகை பொடியை பக்குவப்படுத்த 1 மாதமாக நானே தயாரித்து சொந்தமாக வச்சுருக்கிறேன். அன்பு சொந்தங்களே வாங்க. இன்னும் நிறையா இதுக்கெல்லாம் வேர் போடணும். எல்லாம் இதிலெல்லாம் வேர் போடலை, வெட்டி வேர் போடணும். வெட்டி வேர் வாங்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இடம் மிஷினு சின்னதாக அதுக்கு தகுந்த மாரி வாங்கி வச்சுருக்கிறேன். இதுதான் மூலிகை சீக்காய், மூலிகை சீக்காய் தூள். இது மூலிகை நலங்கு மாவு, மூலிகை நலங்கு மாவு. தெய்வத்துக்கு நான் உண்மையாக இருக்கணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். இதெல்லாம் தெய்வத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன், என் தெய்வங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஐயாவுக்கு கொடுத்துட்டேன். இப்போது நம்ம பிள்ளையாருக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போது போயிட்டு பிள்ளையாரை குளிக்க வச்சு அவருக்கு நலங்கு மாவு சீக்காத்தூள் தேய்ச்சி குளியல் பண்ணிவிட்டு வியாபாரம் ஆயிடுச்சு வச்சுட்டேன். காலையிலே ஒரு 5-6 பவுடர் விற்றுட்டேன். போதும். என்னுடைய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுன்ற நோக்கத்தில் இந்த வேலையை நான் செய்கிறேன். அன்பு சொந்தங்களே, மக்களுக்கு நான் நிறைய நோய் வாயால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அரிப்பு, நமிச்சல், சிறு சிறு கட்டி செம்மையாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும், மக்களுக்காக நிறையா பண்ணணும். வியாபாரத்துக்காக மட்டும் கிடையாது, வியாபார நுணுக்கம் மட்டும் கிடையாது. ஆண்டவன் சாட்சியா ஐயா கிட்ட நான் இருக்கிறேன். ஐயா என்னை மணலி புது நகரில் உட்கார வச்சுக்கிறாரு. அவருக்காக தெய்வங்களை, இந்த தெய்வத்துக்காக ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும். நான் பட்ட நோயால் நான் பட்ட கஷ்டம், அரிப்பால் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது. நமிச்சல், எரிச்சல், சிறு சிறு கட்டி, முடி கொட்டி அப்படியே மண்டை சொட்டையாயிடுச்சு. என்ன செய்கிறது? இதுக்கு அப்புறம்தான் நான் இந்த முடியெல்லாம் கொஞ்சம் வளர்க்கணும். ஐயா புண்ணியத்தில் இந்த தொழில் எனக்கு நீங்கள் நல்லதனமாக முடிச்சு கொடுக்கணும். அன்பு சொந்தங்களே, முடிச்சு கொடுக்கணும். அன்பு சொந்தங்களே, ஐயா உண்டு. ஐயா சரணம், வைகுண்டா சரணம். ஐயா சரணம், வைகுண்டா சரணம்.